நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்கனால வந்து சாந்த சுரூபியா, அதாவது ஏதாவது நம்ம யாராவது திட்டினா கூட சரி திட்டிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகக்கூடிய நல்ல ராசிக்காரங்க, அதாவது தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி ஆச்சாரம் அனுஷ்காலங்கள், அதாவது பூஜை புனஸ்காரங்கள்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்ல ஒரு கையாளக்கூடிய தன்மைகள்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கும். ஏன்னா அது குருவோட ராசி. இப்போ குரு உங்கள் ராசியை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய தருணங்கள் தான் இது. அந்த கோபம் வரும், ஆனால் நீங்கள் அதை கட்டுப்படுத்திப்பீங்க. அதே மாதிரி உங்களோட 2ஆம் பாவத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு. அதனால் வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தன வரவு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது கொடுத்த வாக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரனால் சிறு சிறு கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுறது உங்களுக்கு நல்லதை தரும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் வந்து சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் சுப பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 4ஆம் இடம் சுப பலன்கள் என்னென்னா தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்கள் வீடு வாகனம் வாங்கணும், அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களை 5ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் பார்வை, அது சனி தனது 3ஆம் பார்வையை பார்க்குறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அது வந்து சரியாகிடும். இன்னும் ஒரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு எல்லாமே சரியாயிடும். அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வேலையில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. போன குரு பேச்சிலேருந்து உங்களுக்கு வந்து நல்லா வேலைகள்லாம் வந்து ஒரு குறையும் இல்லாமல் ஜம்முன்னு போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களை 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள், அதாவது என்ன சொல்கிறது, வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாளுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி கூட்டுத்தொழில் அதாவது கூட்டுத்தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது, அதாவது இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு முயற்சிகளை போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை வந்து கவனமாக கையாளுறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி உங்களை 8ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. 8ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அரசு அதிகாரிகள்லாம் திடீர்னு, அதாவது வெளி மாநிலத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுருப்பீங்களா, இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி திருமண தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாமே விலகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கார். சூரியன் ஆட்சி பலமாக இருக்கிறாரு. அதாவது 9ஆம் இடம் வந்து பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். சனி பகவான் வந்து தனது 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. சூரியனை பார்க்குறதுனால கொஞ்சம், அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து கையாளக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி தந்தையால் ஏதாவது அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு, அதாவது என்னென்னா தந்தை வழி சொத்து ஏதாவது கோர்ட்டில் கேஸு அந்த மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 மாதங்களுக்கு கழித்து தான் உங்களுக்கு சாதகமான பதில்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களை 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் கேது இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து அங்கே நீச்சம் அடைகிறாரு, கேது கூட சேர்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் குரு பார்வையை வாங்கியிருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். அந்தளவுக்கு கெடுபலன்கள் வந்து இருக்காது. தொழில்கள் வந்து நல்லாவே போகும்.
தொழில்கள் நல்லாவே போகும். அதே மாதிரி 11ஆம் இடம், உங்கள் 11ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால லாபங்கள், வர்ற லாபங்கள், தொழில் நல்லா போகும். அதனால் வந்து லாபங்களில் வந்து குறைவு இருக்காது. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரனால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவோம். அது வந்து மறுமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மறுமணங்கள்லாம் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துக்கு வந்து சனியோட 10ஆம் பார்வை இருக்குது. அதேமாதிரி குருவோட 7ஆம் பார்வையும் இருக்குது. அதனாலன்னா வெளி ஏற்றுமதி இறக்குமதி அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், ஆனால் சரியாகிடும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து இன்னொரு 5 மாதங்களுக்கு அப்புறம், சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சப்போஸ் இப்போ போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இழுபறியோடு போய் வருவீங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட துல்லியமான பலன்களை வந்து கேட்டு வாங்கி மகிழுங்கள். நன்றி.